மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 விஷயத்தானே முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேருமே ஒருத்தருக்கு பெரிய துரோகத்தை பண்ணாங்க சார். யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மள யாராவது இருக்குல்ல அதில்? ரிஷபத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு திருமணம் நடக்கணும், சுப விரயம் ஆகணும்னா முருகனை கும்பிட்டா சரியாக வரும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட யூடியூப் சேனல் வள்ளிடி ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய சேனல் அடிக்கடி பேசுவார். அதாவது ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரின் அன்பான இனியன் வணக்கம் பாருல, அப்படி அந்த பேசுகிற தோரணைங்கிறதே ஒரு கெத்தாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவர் இந்த 5ஆம் பாவம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். 5ஆம் பாவம்னே உடனே நம்ம நேராக போயிடக்கூடாது, காதலுக்கு போயிடக்கூடாது. குழந்தை பாக்கிங்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் அங்கே இருக்குது. அப்போ இந்த 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாவமும் குழந்தை பிறப்பும், இந்த குழந்தை பிறப்பு தடையும் அப்படிங்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் நிறைய பேர் அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு அவருடைய அந்த ஜோதிட ரீதியாக நுணுக்கங்களை கொடுத்து நிறைய பேர்த்துக்கு அந்த என்னென்ன பண்ணுனா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஜோதிட ரீதியாக சில கருத்துக்கள் இருக்குங்கிற விஷயத்த நடைமுறையில் சொல்லியிருக்காரு. நானும் தெரிஞ்சிருக்கிறேன், நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான 5ஆம் பாவமும் குழந்தை பிறப்பும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பேசுவதற்காக தனசேகரன் ஐயா வந்திருக்காரு. ஐயாவுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு அன்புடன் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இங்கே வந்து இந்த பரணி பாரதி அஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு பேசிய அனைத்து நண்பர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ராமநாத சுவாமி பரபதவர்த்தியினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும். உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களநாதன் மங்களேஸ்வரி அப்படிங்கிற உத்ரோகோசமங்கை அப்படிங்கிற ஒரு சிவன் ஆலயமும் அங்கே தான் இருக்குது. அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் மதிப்பிற்குரிய நண்பர் பரணி பாரதி ஐயா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை பேசுவோம். சில நேரங்களில் என்னுடைய யூடியூப் சேனல் நிறைய நாள் நான் வந்து வீடியோ போடாமே இருந்தால் கூட ஒரு நாள் போட்டால் உடனே பார்த்துட்டு, ஐயா இவ்வளவு நாளாக போடலையா, நீங்கள் அப்டேட் பண்ணாமே இருந்தீங்கன்னா வீடியோ ஓடாதே பாரு, இப்படியெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் 3 ஆண்டுகளாக ஆச்சு நாம் இந்த கருத்தரங்கத்துக்கு வர்றது. ஆனால் நிறைய பள்ளிவாளையத்துக்கு நிறைய மீட்டிங்கு நான் வந்திருக்கேன், நிறைய இடங்களில் பேச வந்திருக்கேன். அப்போ அன்றைக்கி பேசும்போது ஐயா சொன்னார், இப்போ தான் அந்த கொடுப்பனை இருக்குமோயா அப்படின்னு. அப்படி இல்லை, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இறைவன் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்காக வெயிட் பண்ணி வச்சுருப்பான். இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் கடைசியாக 4 மணிக்கு மேலே பேசக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு அமையும். அது ஏன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அது சிறப்பாகவே இருக்கும். அதில் நம்ம முழுமையாக கலந்துக்கணும்னு அந்த இறைவன் நம்ம பணிச்சிருக்கான்னு நினைப்போம். ஏன்னா எல்லாரையும் கேட்கணும்ல, நம்ம பேசிட்டோம், காலையில் பேசிட்டோம்னா போயிடுவோம்ல. விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நீங்கள் வந்து நான் வருவது சந்தேகம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வரவேற்புகளில் போட்டார். அப்போ தான் அவர் வருவார்னு. ஆனால் வரவேற்புகளில் போய் பேசிட்டு நான் முன்னாடி போயிட்டேன். அப்போ சொன்னார், அப்போ உங்களை பேச்சாளர் தான் போட்டிருக்கணும், அப்போ நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு. இந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியம், ஜோதிடம் என்பதை எந்த ஆசிரியரிடமும் கற்றுக்கொள்ளாமல் தானாக கற்றுக்கொண்டவன் நான். எனக்கு எந்த ஆசிரியரும் இல்லை, சுயம்புங்கிற மாதிரி தான். ஆனால்
இன்றைக்கி 145 நாடுகளுக்கு ஜாதகம் பார்த்துட்டேன். இதுவெல்லாம் அந்த இறைவனுடைய கருணையால் கிடைச்சது, உங்களை போன்ற நண்பர்களால் கிடைச்சது. இப்போது குறைந்தது ஒரு மாதத்திற்கு 4 கருத்தரங்கத்திற்காவது அழைப்பு வருகிறது. ஏன்னா தென் மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து யாருமே வரமாட்டாங்க என்னை தவிர. நான் ஒரு ஆள் தான் அவங்களோட பயணம் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா அந்த ஜோதிடத்தின் மேலே இருக்கக்கூடிய காதல் 24 ஹவர்ஸும் எனக்கு கிரகங்கள் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் தேடுதல். 2012 தான் அந்த ஜோதிடத்துக்குள்ளே நான் வந்தேன். நான் சும்மா கூட போய் சொல்ல விரும்பலை. 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணுறேன், 30 வருஷம் ஆய்வு பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் வரல. 2013 அப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக நிறையா பேசணும். அப்போ அந்த ஜோதிடத்துக்குள்ளே வரும்போது தான் அந்த ஜோதிடத்தை பற்றி கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? உங்களை மாதிரி தான் எனக்கு ஒரு ஜோதிடர் சொன்னார், 20 வயசுலேயே அரசாங்க வேலை, அதை விட்டுட்டேன், தொழிலில் வந்தேன், பிஸ்னஸில் பயங்கரமான ரீச் ஆயிடுச்சு. அந்த ரீச் ஆன போது அவர் சொல்கிறாரு, 10 ஆண்டுகள் மட்டும்தான் நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கு எதுவுமே பயன்படாது, அதற்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட போகிறேன்னு. நான் அவரை பார்த்து சொன்னேன், ஏன்னா இந்த ஆள் கிறுக்குத்தனமாக பேசுகிறாரு, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னை எப்படி மாற்றிடுறது? ஏன்னா அது எல்லாருக்குமே 20-25 வயசில் பெரிய சவுடால் இருக்கும், எல்லாட்டையும் இருக்கும்ல, எல்லாருக்குள்ள குடம் தானே அது. அப்போது கரெக்டாக அவர் சொன்னது மாதிரி அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய தொழில் அப்படியே முடங்குச்சு. திருமணத்துக்கு அப்புறம் பயங்கரமான கஷ்டம், அப்படியே வாழ்க்கையவே திருப்பி போட்டுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஓடி என்னென்ன தொழிலோ பிஸ்னஸ் பண்ண லாஸ். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அவர், 40 வயதுக்கு மேலே நீ என்ன சொல்ல போகிறாங்கிறத கேட்குறதுக்கு இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கோனாரு. உண்மையிலேயே அதுவும் நடந்துச்சு. 40 வயசுக்கு மேலே தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தோம். இந்த ஜோதிடத்துறையில் முதல்ல நம்மளை இயக்குவது யார்? நம்மளை இயக்குறது யாருங்கய்யா? எந்த கிரகங்கய்யா? என்னங்கய்யா? சூரியன் தாங்கய்யா இயக்குறார். இந்த உலகத்தில் லக்கணத்துக்கு காரக கிரகமே சூரியன் தான். காலையில் இந்த உலகம் இயங்குறதுக்கு முதல்ல அவர் தானே உதிக்கிறார். உதிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் உதிக்க போகும்போது தான் எல்லாமே இயங்குது. அப்போ அந்த சூரியனை வச்சு தான், சூரியனை ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். சூரியன் தான் நமக்கு 5ஆம் இடத்தினுடைய அதிபதி, அப்படி தானே? காலபுருஷன் படி அப்படி தானே வருது. அப்போ 5ஆம் இடம்னா என்ன சொல்கிறோம்? குழந்தை, குலதெய்வம், காதல், எல்லாமே அதெல்லாம் இருக்குது. நம்முடைய தாத்தா, பாட்டன், பூட்டன், பூர்வ புண்ணியம், பித்திருக்கள் எல்லாத்தையும் அதான் சொல்கிறோம். சூரிய பகவான் அதுதான் முதல்ல இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்குது. அந்த ஒளியை மற்ற கிரகங்கள் கிரகிக்குது, நட்சத்திரங்கள் கிரகிக்குது, அதை பூமியை நோக்கி செலுத்துது. அப்போது நம்ம என்றைக்கு பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், என்ன ராசியில் பிறக்கிறோங்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். நமக்கு ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் வருது இல்லையா? ஏன்னா நான் ரொம்ப அதை பற்றியே பேசி உங்களை சொன்னக்க விரும்பலை. ஏன்னா ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே கரெக்டாக கொண்டு போனால் தான் ஓடும். நான் அதையே பேசிட்டு கதையில் போயிட்டேன்னா ரொம்ப மோசமாக போயிடும் இல்லையா? முதல்ல சூரியன், அதற்கு அடுத்தபடியாக அந்த ஒளியை வாங்கி கொடுக்கக்கூடியது எது? சந்திரன். அப்போ சூரியனும் சந்திரனும்னா யாரை குறிக்குது? அப்பா, அம்மா. ஒரு குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் நல்லா இல்லைன்னா அந்த குடும்பம் உருப்படுமா? இந்த குடும்பத்தை சீராக கொண்டு போகணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்கணும். அதுபோல் நம்முடைய ஜாதகத்திலையும் சூரியனும் சந்திரனும் நன்றாக இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சுகஸ்தானம்ங்கிற இடத்த சந்திரனையும் 5ஆம் இடம் நம்முடைய பூர்வ புண்ணியத்தை சூரியனையும் கொடுத்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன் சார் காலபுருஷனுக்கு நம்பர் 1ன்னு செவ்வாயை கொண்டு கொடுத்தாங்க? நீங்கள் எல்லோரும் நம்ம முருகனை கும்பிட்றோமே, முருகா முருகா முருகான்னு, அவர்கிட்ட தான் விஷயமே இருக்குது. நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல செவ்வா, அது ஒரு மனிதனுடைய லக்கணம் அப்படிங்கிற விஷயத்தை அதை தான் கொடுக்குது. 8ஆம் இடம் என்ற ஆயிலையும் அங்கே தான் வச்சான், விருச்சிகம். 2க்கு காரக கிரகம் செவ்வா. அப்போ செவ்வாயினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் ரத்த ஓட்டங்கள் ஓடுமா? உடம்பு செயல்படுமா? முடியாது இல்லையா? சரி. இப்போ இதே இடத்துல காரக கிரகம் குருனாங்க. எதுக்கு எதுக்கு சார் காரக கிரகம் குரு? ஜீவன். அது மட்டும்தானா? குழந்தைக்கு காரகனும் அவர் தான், திருமணத்துக்கு காரகனும் அவர் தான்,
தங்கத்துக்கு காரகனும் அவர் தான், தனத்துக்கு காரகனும் அவர் தான். அவர் நிறைய விஷயத்துக்கு காரகமாக வர்றார். அப்போ அந்த ரேஞ்சில் 9ஆம் இடம் தர்மாதிபதியாக வந்தார் சார். இதில் மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 விஷயத்தானே முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேருமே ஒருத்தருக்கு பெரிய துரோகத்தை பண்ணாங்க சார். யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை யாராவது இருக்கல அதில்? யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அது? கர்ணன். கர்ணனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் யாராவது நல்லவங்களா இருந்தாங்களா? இல்லையே. பெத்த தாயி கட்டி ஆற்றுல போட்டா. அப்பா சூரியன் கண்டுக்கவே இல்லை. குரு தன்னுடைய சிஷ்யன் படுத்திருக்கான், அதை சிஷியனுடைய மடியில் படுத்திருக்காரு குரு. குரு யார்? என்னங்க? பரசுராமன். அவர் என்ன செஞ்சார்? படுத்து எந்திரிச்சு பார்க்குறாரு, ரத்தம் ஓடுது, அந்த நண்டு அதை வண்டு தொலைச்சிருக்கு. அப்போ இப்படிப்பட்டவன் பிராமணன் அல்ல, சத்துரியனால் தான் இந்த மாதிரி தாங்கிக்க முடியும். அப்போது என்னிடம் கற்ற வித்தைகள் அனைத்தும் உனக்கு சமயத்துக்கு பயன்படாதுன்னு சாங்க விட்டார். அப்போ நல்ல குருவா. இவரும் ஏகலவன் கதை மாதிரி தான் அந்த கதை. ஏகலவனுங்க அப்படி தானே பண்ணார் அந்த குரு. அப்போ அவருக்கு என்னாச்சு? குருவும் சரியில்லை. சரி, தெய்வமாவது அவருக்கு உதவி பண்ணுச்சா? என்ன பண்ணிச்சு? அது கொல்லும்போது உயிர் போலேங்கிறது அந்த ஆள்கிட்ட போய் நிற்கிறாருங்க. கடவுள் போய் என்னென்ன போய் சொன்னார் பற்றியலா? அங்கேருந்து ஒரு ஏழை பிராமணன் போல் போய் நிற்கிறாரு. ஏன்னா உயிர் போகலை. அர்ச்சுனன் அம்பு மேலே அம்பை போடுறான், போக போக சாகலை. இதே சாகலையடா, இறா வாரேன்ட்டு போயிட்டார். போய் ஒரு ஏழை பிராமணனாக வேஷம் போட்டு போய் நிற்கிறார். நான் அப்பவும் பொய் சொல்கிறாரு. கடவுளே சாமியே பொய் சொல்லுது. சொல்லுதா இல்லையா? என்ன சொல்கிறாரு? நான் மேருமலையிலேருந்து தவம் பண்ணிட்டு வரேன், நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடு. அவனே 1008 அன்பால் தொலைச்சி சாகிற நிலையில் கிடக்கான். அவன்கிட்ட போய் எனக்கு ஏதாவது கொடு. அவர் சொல்கிறார், நான் என் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கா வெளியில் உயிர் இருக்கானே தெரியல, இப்போ என்கிட்ட ஏதாவது இருக்கிறத கேளு அப்படின்னாரு. சரி, நீ இது வரைக்கும் பண்ண புண்ணியத்தை போனால் எனக்கு தானமாக கொடு. அது தானே பண்ணார். அந்த புண்ணியம் தர்மம் தானே அவர் உயிர் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த புண்ணியத்தை புறம் கொடுத்தா அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அப்போ உயிர் போகாது. அப்போ கிடைச்சா அந்த புண்ணியத்தையும் சேர்த்து கொடு அப்படின்னாரு. சேர்த்து வாங்கிட்டார். ஆனால் அப்போ தான் தெரியுது கர்ணனுக்கு வந்தவன் கண்ணன் தான். கண்ணன் தான். ஏன்னா புண்ணியத்தை வாங்கி என்ன அப்புறம் நீங்கள் பண்ண புண்ணியத்தை நான் வாங்கினாலும் எனக்கு ஒன்றுமே சேராது. நம்ம உயிரை எடுக்கிறதுக்காக கண்ணை கேட்குறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கடவுள் தான் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நீ பண்ண தர்மத்தை உன்னுடைய புண்ணியத்தை அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டீல, இப்போது உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னாரு. உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னாரு. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கொடுக்குறதுக்கு கடவுளால் மட்டும்தானே முடியும். அப்போ அவன் சொன்னான், இந்த பிறவிக்கு பிறகு அடுத்து ஒரு பிறவி இருந்தால் கூட அப்படியே நான் பிறந்தால் இல்லை என்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொடுன்னு கேட்டார். யாராவது கேட்போமா? நம்ம அதை கேட்போமா? இதில் ஒரு விஷயம் என்னென்னா, துரியோதனன் என்னடா கர்ணனை பற்றி இப்படி புகழ்ந்து பேசுகிறாங்களே, பெரிய தர்மவானா பேர் வாங்கிட்டானே, நம்மளும் இனிமேல் தர்மம் ஒன்று கொடி ஏற்றினான் விட்டு. ஏய், நம்ம வரமலையில் கொடி ஏற்று, இனிமேல் வாரவர்கள் நம்ம தர்மம் செய்வோம்னு ஏற்றிட்டான். அப்போ ஒரே மழை, ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்யுது. ஒருத்தர் போய், ஐயா ஒரே மழையாக இருக்குது, என்னோட மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நாளை கல்யாணம், கொஞ்சம் விறகு வேணும் ஐயான்னு கேட்குறாரு. உடனே அரசன் கட்டளையிடுறார், போய் எல்லோரும் எங்கேயா இருந்தாலும் விறகு கொண்டு வாங்க. எங்கே விறகு இருக்காதான், ஒரே மழையாக பெய்யுத, பூராமல் மழை நனைஞ்சு போச்சு, முடியலைன்ட்டாங்க. சரி ஐயா, உங்களுக்கு இன்னொரு தடவை நான் முடிந்தால் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி போங்க, நான் கர்ணன்ட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கர்ணன்ட்ட வர்றாரு. கர்ணன்ட்ட கேட்டார், ஐயா என் மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஐயா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, விறகு கிடைக்கல, நாளைக்கு திருமணத்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு. அரண்மனையில் பாதியை உடச்சி ஏற்றுறான்னார். யார் சார் சொல்லுவா? அரண்மனையை பாதியை உடச்சி விறகு ஏற்றி விட்டான். ஏற்றுறா, முதல்ல அவன் கல்யாணம் முடியட்டும். ஏற்றி 2 வண்டிக்கு போயிட்டுருக்கு. இடவெளியில் துரியோதனன் வராரு. பெரியவரே எங்கே விறகு வாங்கினிய? அட ராஜா, நீங்கள் இல்லைன்ட்டிய, நான் கர்ண மகாராஜாட்ட போனேன், அரண்மனையை உடச்சி ஏற்றி விட்டார். துரியோதனன் பார்த்தான், தர்மத்துக்கு பிறந்தவன் கர்ணன் ஒருத்தன் தான், நம்மளால் முடியாது, கொடியை இறக்கடான்ட்டான். எப்படி? ஆக ஏன்கிற இந்த கதை எதுக்காக சொல்ல வந்தேங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்? அவன் சூரியனுக்கு பிறந்தவங்க, சூரியனுக்கு பிறந்தவன். சூரியன் எப்போதும் அடிபணியாது.
படியுமா? அது எவ்வளவு பொய் சொன்னாலும் சரி, அது சொல்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்லும். அது சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் ஏற்றுக்கும். மற்றவங்க யார் எதை சொன்னாலும், பொய் சொன்னால் கூட, நீங்கள் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க, சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறவங்க, சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க, சூரியன் உச்சமாக இருக்கக்கூடியவங்க, அவங்க பேச்சு தான் மேலே இருக்கணும். நீங்கள் என்ன பேசினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு சூரியன். அதனால தான் எப்போவுமே கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது சூரியனுடைய அனுக்கிரகம் பெற்றவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பாருங்கள், சூரியன் உச்சம் பெற்றவர்கள், சித்திரை மாதம் பிறந்தவங்களாம் யார்? சூரியன் உச்சம் பெற்றவங்க. சூரியன் பலமாக இருக்கக்கூடியவர்கள், சூரியன் அந்த அந்த ஜாதகத்திலேயே அதிக பாகையில் இருக்கக்கூடியவர்கள், சூரியன் அந்த இடத்துல பளிச்சு மின்ற அளவுக்கு இருக்கும். அவங்கள பார்த்தா அவங்க எப்போதுமே கடன் வாங்கியாவது தானம் கொடுப்பாங்களே தவிர அடுத்தவங்க கையேந்த மாட்டாங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தக்கூடிய நிலை வராது. அப்படி வந்தால் கூட சூசைட் பண்ணி செத்துவான், போக மாட்டான். அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடிய எண்ணங்கள் சூரியனுக்கு வராது. ஏன்னா அத்தனை கிரகங்களும் அத்தனை நட்சத்திரங்களும் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் நமக்கு கொடுக்குது. ஆனால் மற்ற நட்சத்திரங்களிலிருந்து சூரியன் எந்த ஒளியையும் வாங்கலை. அதனால தான் அவரை சிவன்கிறோம். சிவனுடைய அம்சம்னா யாரை சொல்கிறோம்? சூரியனை சொல்கிறோம். அப்போ இந்த உலகத்தையே முதல் கடவுள், இந்த உலகத்தை இயக்கிறதுன்னு யாரை சொல்கிறோம்? சூரியனை சொல்கிறோம். இப்போ லக்கணம், நாம் எல்லாருமே தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம். ஏன் தமிழ் கடவுளை மட்டும் முருகன் சொல்கிறோம்? இப்போ அகத்தியரே முருகனுக்கு இந்த ஜோதிடத்தை உபதேசித்தார்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாருக்குமே பவர் இருக்குங்க. அந்த முருகனுக்கு நீங்கள் முருகனை பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க. நிறைய பேர் எங்களுக்கு சார், நாங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க சார், எங்களோட சம்மந்தம் பண்ணுற எங்கள் அப்பாவுடைய மச்சன வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிட்றவங்க. எங்கள் ஆளுக்கெல்லாம் போய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இடைவெளி நின்றுவாங்க. நாங்கள் உள்ளே வர மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காதுன்னு. அவங்கெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு வந்தால் பெருமாள் கோயிலுக்கு இல்லாமல் வெளியே நின்றுவாங்க. அதை உடைச்சவங்க நாங்கள் தான். முருகனால் நடக்காத விஷயம் எதுவுமே இருக்காது. நீங்கள் முருகனை பொறுத்தளவில், அவருடைய அருளை பொறுத்தளவில் செம்மையாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி முருகப்பெருமானுக்கு, நம்ம அடிக்கடி முருகனுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லக்கணம், மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி யார் சார்? செவ்வாய் தான். அவருக்கு 8ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய் தான். இந்த 2 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 கிரகங்களும் முக்கியமாக இல்லையா மேசத்துக்கு? முருகனை கும்பிட சொல்லுங்கள், ஆயுள் பாதத்துலேயும் பிரச்சனை வராது, அவருக்கு மதிப்பு மரியாதை. அடுத்து ரிஷபத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு திருமணம் நடக்கணும், சுப விரயமாகணும்னா முருகனை கும்பிட்டா சரியாக வரும். 7ஆம் இடத்து அதிபதியே செவ்வாய் தான். இப்படி உங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயினுடைய பங்கு இருக்கும். அதே மாதிரி முருகனுடைய பங்கு இருக்குங்க. அப்படி சொன்னோன்னா இதை பேசுகிறதுக்கே இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும் இல்லையா? சரி, இப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். குழந்தை பாக்கியம் அப்படின்னா இந்த 5ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியம். கிட்டத்தட்ட நிறைய பேர் மருத்துவம் பார்ப்போம் குழந்தைக்காக, பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய அவங்கள்ட்ட ஜாதகமும் நிறையா வரும். நிறையா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க எப்போ அவங்க மாமன் எத்தனை பேருன்னு பாருங்கள், இன்னமும் இருக்குது, இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குது. கூட பிறந்தவங்களை எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், எந்த திசையிலேருந்து மாப்பிள்ளை வருவார்னு சொல்லுங்கள், என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. அப்போ இதையும் நம்ம ஜோதிடர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதையும் நம்ம சொல்லணும். சரியாயிருச்சுன்னா அந்த அம்மா 10 பேர்கிட்ட சொல்லும், அது 100 பேராயிரும். அப்படி தான் பப்ளிசிட்டி ஆகும். நம்மளை பப்ளிசிட்டி ஆகிறதா எப்படி பண்ணணும்? அப்படி தான் பண்ணணும். சரி, ஜோதிடத்துக்குள்ளே வந்தோம். நம்ம ஜோதிடம் படிக்கலை, அதில் ஒரு ஆர்வத்தில் இதை பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ யாராவது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எழுதி கொடுப்பேன், இந்தாங்க இதை பண்ணுங்க, சரியாக வந்துடும், சரியாயிடும். அப்போ அவர் சொல்ல ஆள் குமிஞ்சிருச்சு. அப்படி வந்தால் தான் எனக்கு கஸ்டமர் அப்படி தான். ஒரு 23 வருஷம் குழந்தை இல்லை அந்த தம்பதிகள் வர்றாங்க. ஏன்னா இப்போ குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகிற சப்ஜெக்ட் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அதான் வர்றாங்க, ஜாதகத்தை பார்க்குறோம். உங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறேன். அவர் குழந்தை எடுத்து வளர்க்கலாமான்னு கேட்க வந்தவர், நான் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா 10ல் கேது இருக்குது, 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, 5ஆம் இடத்தை அதிபதி குருவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கும். கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை இருக்குது, ஆனால் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். நம்பிக்கை இல்லை,
அவங்களுக்கு எத்தனை மணிக்கு ஜாதகம் பார்த்தேன் தெரியுமா? நைட்டு 11:30 மணிக்கு. ஏன்னா பகல் முழுவதும் நான் பிஸ்னஸ் போயிட்டு 4:30 மணிக்கு மேலே ஜாதகமே பார்க்க ஆரம்பிப்பேன். நைட்டு 12 மணிக்கு பார்ப்பேன். அப்போ 11:30 மணிக்கு எழுதி கொடுத்தா அவங்க போயிட்டு மறுநாள் அவங்க வீட்டுக்காரம்மா அனுப்பி விட்டார் அவர். ஏன்னா 15 லட்ச ரூபா ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிட்டோம் உனக்கு குழந்தைக்காண்டி. குழந்தை பிறக்கலை. அந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை இறுகி போச்சு, குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அவருக்கு விந்தணுக்கள் குறைபாடு, குழந்தைகள் இல்லை, விரைப்புத்தன்மை இல்லைன்னு போச்சு. எப்படி குழந்தை பிறக்கும்? மறுபடியும் போய் கேட்டு அவர்கிட்ட. அந்த அம்மா மறுநாள் வருது, என்னையா எனக்கு கர்ப்பப்பை இறுகி போச்சு, அவருக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி குழந்தை பிறக்கும்? இது நல்ல கேள்வி தானே? நல்ல கேள்வி தான். நான் நினைக்கிறேன் நம்ம இது வரைக்கும் சொல்லி எதுவுமே தப்பலையே. நைட்டு ஒருவேளை 11:30 மணிக்கு சொன்னனால தப்பாக போச்சோ? அப்பவும் யோசித்தேன், 11:30 கணவன் மனைவி படுத்துக்கிற நேரம் தானே, கண்டிப்பாக வரும். நான் சொன்னதை 48 நாள் ஃபாலோ பண்ண குழந்தை பிறக்கும். பிறக்கலைன்னா அந்தம்மா கேட்குது, பிறக்கலைன்னா ஜோதிடம் பார்க்கல. நான் எதை நம்பினேன்? என்னையே ஜோதிடத்துக்குள்ளே உட்கார வச்சது இந்த கிரகங்கள், தெய்வங்கள். அதை நம்பி சொல்கிறேன். பிறக்கலைன்னா நான் ஏன் ஒன்றை சுற்றணும்? நான் ஏன் கிரகத்தை சுற்றணும்? நான் எந்த தெய்வத்தை கும்பிட்றேன்? தேவையில்லை, என் பிஸ்னஸ் பார்த்து போயிடுறேன். பிறக்கலைன்னா நான் ஜோசியம் பார்க்கலேன்ட்டேன். போயிட்டாங்க. 48 நாள் என்ன சொல்லியிருப்பேன்? இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு. அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, முதல்ல கிரகங்களை சரி பண்ணணும், நவக்கிரக பூஜை பண்ண சொன்னேன். ரெண்டாவது, அவன் குலதெய்வத்தை, அந்த பித்ருக்கள் தோஷம் இருக்குல்ல, அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, குலதெய்வம் கோயிலில் போய் 9 அபிஷேகம் பண்ணி 2 மரக்கன்றுகளை வச்சுக்க சொன்னேன். அவன் நட்சத்திரப்படி வச்சாச்சு. 48 நாள் 2 பேரும் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும். ஆனால் நல்லா சாப்பிடணும். அதாவது நட்ஸ் ஐட்டம் எல்லாமே நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. 48 நாள் சாப்பிட்றாங்க. இவர் ஆம்பளை பையன் 40 வயசுக்கு மேலே அவர் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி முறுக்கு ஏறுது, பொண்ணோட உடம்பு சரியாகுது. அதாவது அந்த மாத சுழற்சி, மாதவிடாய் பிரச்சனை வரும்ல, அந்த டைமிங்கில் அவங்க தலை குளித்த உடனே 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் 3 நாளைக்கு இந்த கீவாநெல்லி பொடின்னு சொல்லி நம்ம குடிப்போம் தெரியுமா, மஞ்சக்காமாலைக்கு, அந்த பொடியை பசும்பாலில் கலந்து 3 நாளைக்கு குடிக்க சொன்னேன். இந்த 48 நாளும் வீட்டில் குலசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அதில் மஞ்சள் பூசி சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு வெங்கல தாம்பாளத்தில் பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சு அதுக்கு மேலே தேங்காயை குத்தலாக வச்சு சந்தனக்கும்பை பொட்டு வச்சு தொடர்ந்து விளக்கேற்றணும். சரி, அப்புறம் 5 நாள் நான் தலை குளிச்சிடுவேனே, வீட்டுக்கார ஏற்றட்டும், ஆனால் ஏற்றணும். 48 நாளுக்கு அப்புறம் அந்த 48 நாளில் இடையில அவர் கத்தாழை செல்லு, நட்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னோம். மலை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், உடம்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அந்த தேங்காயும் பச்சரிசியும் 49 நாள் எடுத்து கொண்டு தண்ணியில் விட்டாச்சு. கணவன் மணியாக அணைஞ்சிட்டாங்க. குழந்தை சனிச்சிருச்சு சார். 15 லட்ச ரூபா வாங்கினால டாக்டரு, அவன்கிட்டே போய் செக் பண்ணுறாங்க. உன் ஒய்ஃபு கன்சீவாக இருக்குடா, எப்படி அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு சோசியேட்டை போனேன். அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் இது. 15 லட்ச ரூபா வாங்கிட்டீங்களா சார்? நான் என்னடா ஒன்று வருஷம் பூரா மாத்திரை கொடுத்தேன். மாத்திரையும் மருந்தும் கண்டிப்பாக வேலை செய்யாது நண்பர்களே. நீங்கள் கிரகங்கள் வழிபடாத போது குழந்தைக்கான மருந்து மாத்திரை எடுக்க முடியாது. அந்த டைமிங் வந்தால் தான் அது வேலை செய்யும். அப்போது முதல் டெஸ்ட் 23 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல குழந்தை பிறகுது. அப்போ தான் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நாம் பரீட்சையில் ஜெயிச்சிட்டோம், ஜோதிடத்தில் ஜெயிச்சிட்டோம். அப்போ நீ எவனுக்கு குழந்தை இல்லைட்டாலும் இங்கே வரட்டும், நம்ம சொல்லுவோம். 4000 சொச்சம் பேர் குழந்தை வந்துருச்சு சார். குழந்தை இல்லாதவங்க அப்புறம் வந்தவனுக்கு அப்புறம் குழந்தை தான். நீ இதை பண்ண குழந்தை வந்துடும். இப்போ இதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி கிடைக்கும், அது எப்படி பிறக்கும்? ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க வர்றாங்க, செக் பண்ணுறாங்க வர்றாங்க. ஒருத்தருக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க ஜாதகத்தை கொண்டு நைட்டு 8:30 மணிக்கு கொடுக்குறாங்க. அது அந்த அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியான்னு கேட்குறேன். ஆமாம் சார். இப்போ டைவர்ஸ் பண்ண போகிறேங்கிறியே அப்படின்னு. ஆமாம் சார். ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா அந்த பிள்ளையோட சாகணும், அப்புறம் எதுக்கு லவ்? இல்லை, எங்கள் அம்மா அப்பா குழந்தை இல்லைன்னு பண்ண சொல்கிறாங்க. அட கிறுக்கு போயில, அந்த பிள்ளையை வேறு ஒருத்தனை கட்டி கொடுத்தா நேரம் 3 குழந்தைய போத்துருக்குமே, உனக்கு கட்டி கொடுத்தா உனக்கு தானே பிரச்சனை. இப்போ என்ன செய்கிறான், அந்த பொம்பளை பிள்ளையே செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன், உனக்கு நான் ஜாதகம் பார்க்குறா இருந்தால் உன்னை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வா, 43.2 பாயிண்ட் தான் உனக்கு விந்தணுக்கள் இருக்குது, விந்தணு குறைபாடு இருக்குது, நீந்த திறன் கம்மியாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு எந்த வைத்தியமும் வேணாம். இவன் யோசிக்கிறான், நம்ம நல்லா தானே இருக்கோம் ஆள்,
சார் நல்லா தான் சார் இருப்போம், உடம்புல எல்லாமே இருக்கும், அந்த பவர்னு ஒன்று வேணும்ல, இல்லையே. அதுக்கப்புறம் நீ போய் பண்ணிட்டு வா, டைவர்ஸ் வேண்டாம், குழந்தை பிறந்துடும், அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம். டாக்டர் போய் செக் பண்ணுறாங்க. அந்த டாக்டரும் எனக்கு தெரிஞ்சவர். நான் எழுதி கொடுத்தேன்ல பேப்பர், நீ சோப்பில் வச்சுக்க, காட்டாத அவர்கிட்ட, அவர் செக் பண்ணிட்டு காட்டு. அவர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, உனக்கு 42.3 தான் இருக்குது, விந்தணுக்கள் 53.5 வந்தால் தான் குழந்தை வர முடியும், என்னோட 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கினார். திருப்பி இந்த பேப்பர் கொடுக்குறான், 9 நேரத்தை பிள்ளை போட்டார். அவருக்கு போட்டுருவார்ல, போட்டு சொன்னார், சார் எப்படி சார் கட்டத்தை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா? சார், ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் 7ஆம் இடத்தினுடைய அதிபதி ஒரு அலிக்கிரகத்தினுடைய சாரத்திலிருந்து அலிக்கிரகத்தோடு சேர்ந்து அதற்கு சாரம் கொடுத்த கிரகமும் அலிக்கிரகமாக இருந்தால் உனக்கு விந்தணுக்களில் பிரச்சனை இருக்கும். கர்ப்பப்பையில் பெண்களுக்கு நீர்க்கட்டியல் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ எந்த டாக்டர் பண்ணலாம் அதான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? செவ்வாயோடு சந்திரன் சம்மந்தப்பட்டாலோ, சந்திரனோடு செவ்வாய் இணைந்தாலோ, இந்த 2 கிரகங்களும் 5ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டாலோ பெண்கள் வயிற்றில் கன்ஃபார்மாக நீர்க்கட்டியல் இருக்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நிச்சயமாக சொல்லலாம். இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கீவானி பிடி சார். இந்த அது எது சொல்லுது, அந்த ஹீட்டை குறைக்கத்தானே அதை கொடுக்குறாங்க. இதை கொடுத்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கடியில் கிடச்சிரும். கீழாநெல்லி தான், அதே தான். இப்போ இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. 5ஆம் இடம்ங்கிறது அதானே. ஒரு பொண்ணு வருது, இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை மட்டும்தான் சொல்கிறேன், பெருசாக சொன்னால் நம்ம மணிக்கணக்கில் பேசணும், மணி ஆகி போச்சு. கேளுங்க, இதில் என்னென்னா, ஒரு பொண்ணு வருது, 19 வயசு, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன் சார், என்னம்மா பிரச்சனை? ஒரே அழுக. நானும் என் புருஷனும் பேசி 5 வருஷம் ஆச்சு. இது எல்லா பேர் வீட்லேயும் தான் நடக்குது, ரொம்ப பேர் வீட்டில் நடக்குது. அது கூட எனக்கு முக்கியம் இல்லை சார், என் பொண்ணுக்கு 19 வயசு ஆச்சு, இன்னும் பெரிய பொண்ணு ஆகலை. பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஏன் பொண்ணை வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க சார், பெரியவனாகட்டா, பொம்பளை பிள்ளை பெரியவனாகவே ஆகலைன்னா அது என்ன சொல்லுவோம், வேறு மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா? இப்போ என் பொண்ணு தானா இல்லையா, அந்த பொண்ணோட கேள்வி. சரி, உன் பொண்ணு தான், அப்போ ஏன் பெரியவனாகலை? இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறது செய்யி, பெரியவனாயிருவா. சரிங்கய்யா, கண்டிப்பாக செய்கிறேன். ஒன்றுமே இல்லை, உடம்பை சரிப்படுத்தணும். இது நான் இப்படி தாங்க அந்த எளிமையான பரிகாரங்களை நானாக எடுத்து அதை இது பண்ணி செய்கிறது. சந்திரன் தான் உடம்பு. இந்த உடம்பு சரி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த சந்திரனுக்குரிய தானியம் எது? அரிசி, பச்சரிசி. இந்த பச்சரிசியை அமாவாசை வந்து 5ஆவது நாளுக்கு போயிரு. அமாவாசை கழித்து 5ஆவது நாள் என்ன சார்? சார் பஞ்சமி தான் கரெக்டாக வந்துடும்ல. தேய்பிர பஞ்சமி இல்லை, வளர்பிலான வரும். அமாவாசை கழிச்சா வளர்பிலான வரும். தேய்பிர எப்படி வரும்? வளர்பிற பஞ்சமி. கரெக்டாக அமாவாசை கழிச்சு 5ஆவது நாள் ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு தலை கீழே வை. அந்த பொண்ணு தூங்கும்போது தொடர்ந்து 9 நாள் வச்சோம்னா 10ஆவது நாள் என்ன வரும்? பௌர்ணமி வந்துடும் இல்லையா சார்? 15 நாள் பௌர்ணமி வந்துடும்ல. பௌர்ணமி. இந்த அரிசி என்னென்னா ஒவ்வொரு நாளும் வேறு வேறு அரிசி வைக்கணும். அந்த அரிசியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். அப்போ 15ஆவது நாள் இந்த பச்சரிசி எல்லாத்தையுமே சேர்த்து பொங்கலாக கிண்டணும். அதில் சர்க்கரை போடணும். ஏன்னா கிரகத்தான கிண்டணும், சும்மா வரக்கூடாது. சர்க்கரை, வெல்லம், நெய் எல்லாமே ஊற்றணும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. அதை அப்படியே கிண்டி நல்ல முழு பௌர்ணமி மேலே கிளம்பி வரும் இல்லையா? 8, 8:30 மணி போல், 8, 8:30 மேலே தானே வரும், 9 மணியை போல். அதை அப்படியே அந்த பொங்கல்லாம் எடுத்து வச்சு சந்திரனுக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு உடச்சி சாமியை கும்பிடணும் சார். அந்த பிள்ளையை உட்கார வச்சு, கடவுளே என் பிள்ளை உடம்பை சரி பண்ணு, என் உடம்புல ஹார்மோன் உடம்புல எல்லாமே சரியாக நினச்சிட்டு நல்லா வேண்டிட்டு ஒரு டம்ளர் நிறையா தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியை மட்டும் அந்த பிள்ளையை குடிக்க சொல்லிடணும். இந்த பொங்கலுங்களை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மஞ்சள் பைக்கில் வச்சு அந்த பொண்ணு தலையை வலது பக்கம், எந்த பக்கமாக திருப்பி வைக்கிறது? அந்த பொண்ணை கிழக்கு முகம் தானே வைக்கணும். அங்கேருந்து தானே நிலவு வரும். அப்போ அந்த டைமில் 8, 9 மணிக்கு. அப்போது இது எல்லாம் எடுத்து ஒரு மஞ்சள் பையில் வச்சு அந்த பொண்ணு தலையை 3 சுற்றி கொண்டு போய் தண்ணியில் போட்டாங்க சார். போட்டாங்கல்ல, அப்போ அது பெரிய பொண்ணு ஆகணும்ல. ஆகலைன்னா அந்த பொண்ணு என்ன செய்யும்? கண்டிப்பாக நம்மகிட்ட வரும், சண்டைக்கு வரும்ல. இப்போ இப்போ மணிமேலம்மா சொன்ன மாதிரி 500 ரூபா கொடுத்துவிட்டு ஏன் கடனாக இருக்கேன், நீ என்ன எப்போ தீர்க்கிறான்னு சொன்னால் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல, என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்போது இதை தூக்கி கொண்டு போட்டாங்க. அது எந்த மாதம் நடக்குது? ஐப்பசி மாதம் நடக்குது அந்த விஷயம்.
தீபாவளி டைமில். அப்போது போட்டாச்சு. இந்த அம்மா எனக்கு ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து எனக்கு அடிக்கிறாங்க. ஐயா என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா. எப்படி கிடச்சிது? 19 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பொண்ணு ஆகிட்டா. ஆனால் அமாவாசை அன்னைக்கு வந்திருக்காளே. என்ன காரணம்னா அன்றைக்கி தீபாவளி. நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், அந்த அம்மா அடிச்சுட்டே இருக்கு. நான் யாருன்னு தெரியல. கேட்குறேன், யாரும்மா உங்களுக்கு, என்னம்மா வேணும்? ஐயா உங்கள்கிட்ட என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆளுன்னு சொல்லி வந்தேன் இல்லையா, என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டான் ஐயா. சந்தோஷம்மா. ஆனால் அமாவாசை அன்றைக்கி வந்துட்டாளே. அம்மா அமாவாசை அன்றைக்கி 9 மணிக்கு மேலே வருது, உன் பொண்ணு காலையிலே வந்துட்டா போனேன். அப்பவும் அந்த அம்மா என்ன விடல. என்ன கேட்டுச்சு தெரியுமா? என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாயா, சந்தோஷம். என் வீட்டுக்காரர் பேசலையே. அதுக்கு என்ன சொன்னேன்னா, உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டானா சந்திரன் மூலமாக ஆயிருக்கா. அடுத்து சூரியனுடைய ஆதிக்கம் இங்கே வந்தால் தான் உன் புருஷன் பேசுவான். காலையில் எந்திரிச்சு சூரியனுக்கு விளக்கு போடு, சூரிய நமஸ்காரம் பண்ணு. அதற்கப்புறம் உன் பொண்ணுக்கு சடங்கு வை. அன்றைக்கி உங்கள் சொந்த உறவுகள்லாம் வரும்போது உன் வீட்டுக்காரர் ஒன்றை பேரை சொல்லி கூப்பிட்டுவாரு, பேசிடுவீங்க. கரெக்டாக அதுவும் நடந்துருச்சு சார். அந்த அம்மா அங்கேருந்து வந்து, சார் என் பெரியவன் ஆகிட்டேன், என் வீட்டுக்காரர் பேசிட்டார், ராசி ஆகிட்டேன், எவ்வளோ சந்தோஷம். இதுதான் சார் ஒரு ஜோதிடனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பழிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளன், சிறந்த ஜோதிடங்கிற பேரையும் புகழையும் வாங்கிட முடியும். அதான உண்மை. இந்த 5ஆம் இடம் குழந்தை பாக்கியங்கிற இடத்த இயக்கணும். அப்போ இதை இயக்கிறது யார்? அந்த 5ஆம் இடத்துக்கு காரக கிரகம் யார்? சரியா, நீங்கள் 5ஆம் இடத்தினுடைய காரக கிரகம்னா இவரை சொல்லுவோம், நம்ம எது சொல்லுவோம்? குருவை சொல்லுவோம் இல்லையா? காரக கிரகம் அதானே. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை அதிகமாக நான் போக சொன்னது திருச்செந்தூருக்கு சார். திருச்செந்தூர் முருகனை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அடிக்கடி பழனி பாரதி ஐயா போயிட்டே இருப்பாருங்க. எங்களை திருச்செந்தூருக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னவங்களை முறியடித்து உள்ளே போனவங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் பெருமாளை கும்பிடுவீங்கன்னு செமையாக காட்சி தருவார் சார் அவர். நான் அடிக்கடி மக்களை திருச்செந்தூருக்கு போக சொல்லுவேன். போனோன்னா குழந்தை பிறந்துடும். அந்த அந்த குருஸ்தலம் அது இல்லையா, அப்போ முருகனை கும்பிட்டுட்டு அந்த ரத்தத்துக்கு காரங்க வேலை செஞ்சிடும். இந்த திருச்செந்தூருக்கு நான் எப்பெல்லாம் போகிறேனோ அப்போ ஒரு அதிசயம் எனக்கு நடக்கும். நான் என் குடும்பத்தோடு திருச்செந்தூருக்கு போகிறேன். ஏன்னா முருகனை பற்றி சொல்லலாம், நம்ம இவ்வளோ தொலைக்கு வந்து பேசி புண்ணியமில்ல, குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசி புண்ணியமில்ல. முருகனுக்கு போகிறோம் சார். நாங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் என்னால் போக முடியும். அப்படி போயிருக்கோம். நான், என் பையன், என் பொண்ணு எல்லோரும் போயிருக்கோம். என் பையனுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து ராகு. சாமியை நம்ப மாட்டான் சார். அவன் சொல்லுவான், சாமியா கும்பிடுங்க கும்பிட்றா. அவனா வந்து லேசாக விதி, சரி அப்படின்னு போயிடுவான். அப்போ திருச்செந்தூர் போயிருக்கான். நாங்கள் இந்த டிக்கெட் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்கிறான், சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கியா, தர்ம இதில் போங்க, இல்லாட்டி 20 ரூபா டிக்கெட் எடுத்துவாங்க, எதுக்கு போறியா 500 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறான். சரி வரிசையில் நிற்கிறோம். நிறையா பூவதெல்லாம் வாங்கியாச்சு. போகிறோம். கரெக்டாக அந்த செக்யூரிட்டி திறந்து, நீங்களாம் இதில் போகக்கூடாதுன்னு எங்களை 4 பேரை மட்டும் உள்ளதிலே அடைச்சிட்டாரு. அப்போ நாங்கள் 500 ரூபா டிக்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். டிக்கெட்டே எடுக்கல. முருகனுக்கிட்ட போயிட்டோம். நாங்கள் 500 ரூபா டிக்கெட் எடுத்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஆராதனை, அவ்வளோ பெரிய அபிஷேகம், முருகனுக்கு முன்னாடி காட்சி, அவ்வளோ பெரிய அற்புதமான காட்சியை பார்க்குறோம். அப்போ என் பொண்ணு சொல்லுவேன், அப்பா முருகனுக்கும் உங்களுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்குது அப்படின்னு. கனெக்ட் இருக்கோ என்னமோ, முருகன் கூப்பிட்டார், உள்ளே போயிட்டோம், சாமியை கும்பிட்டோம், தரிசனம் கிடச்சிருச்சு. பையன் சொல்கிறான், பார்த்தீங்களா 500 ரூபா வேஸ்ட்டாக இருக்கும், 2000 ரூபா போயிருக்கோம், 2000 ரூபா இல்லாமே முன்னாடி போய் முருகனை பார்த்துட்டோம், அந்த பாக்கியம் கிடச்சிருச்சுல சார். இது மட்டும் இல்லை சார், அப்புறம் 2 வருஷம் கழித்து நாங்கள் போகிறோம். என் பையன் இல்லை, பையன் சென்னையில் இருக்கான். இந்த விசாக நட்சத்திரத்தை பற்றி பேசுனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அவன் விசாக நட்சத்திரம், துளாராசி சார். அவன் கையில் என்ன இருந்தாலும் சரி சார், அவன் ஒரு பச்சை பிள்ளை கேட்குதுன்னா நம்மளாம் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் எடுத்து தானே கொடுப்போம். அவன் அப்படியே கொடுத்துருவான், இந்தாப்போ என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருவான். ஆனால் அவன் காலேஜில் போய், அந்த காலேஜுக்கு நான் கேட்கல, அவனாக போய் அந்த காலேஜுக்கு போனான். டாக்டருக்கு படிக்க போகணும்னு சொன்னவன் மறுபடியும் இல்லை வேண்டாம், கொரோனா டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடியோ எடிட்டிங் ரொம்ப சிரமம், நான் வந்து ஐடி கம்பெனியில் போகிறேன் அப்படின்ட்டான். அப்புறம் ஜிஎஸ்டி படிக்க போகிறேன்னு போயிட்டு அவனே ஒரு செட் பண்ணி ஒருத்தரை பிடிச்சி லயோலா காலேஜுக்கு போயிட்டான் சார். லயோலா காலேஜுக்கு போய் படித்து அந்த காலேஜுக்கு லீடர் ஆகிட்டான். அங்கேருந்து பார்த்தா போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜீப் கிறிஸ்டாக போய் பெரிய ஆளுடைய ஃபோட்டோ, விஐபி போலீஸு, பெரிய ஆளுகள்லாம். அப்போ இதெல்லாம் விசாரணை செய்யறதுக்கு வரும். அதான் உண்மை. மறு வருஷம் நான் என் பொண்ணு எங்கள் வீட்டில் முழுவதும் போயிருக்கேன். எங்கள் வீட்டில் முடியலை, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அது போய் எப்படி போய் கொண்டு போக ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டம். இப்போ என்னமோ அந்த பவர் நம்பிக்கை பீதியை கிளப்பிட்டாங்க, ஜோசியர் வர மக்கள் வர வந்து கூட்டிட்டு சொல்லி ஒரு பெரிய வச்சு வந்ததில்லை, அந்த மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்படி போய் கொண்டு போகிறோம், இவங்களை எப்படி கொண்டு போகிறது? அப்போ 500 ரூபா டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 100 ரூபா டிக்கெட் மட்டும் தான் ஓடுது. அந்த 100 ரூபா டிக்கெட்டும் 2 கிலோமீட்டருக்கு மேலே அள்ளிக்குது. நான் சொன்னேன், முருகனுக்கு நமக்கு ஒரு கனெக்ட் இருக்குது, கண்டிப்பாக அவருக்கு ஒரு வழி வச்சுருப்பார், வாங்க
போய் கடலில் குளிச்சுட்டு அந்த தீர்த்த இதில் வந்து கும்பிடுவாங்களுக்குள்ள பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு குடிப்பி அது சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் போய் அந்த சித்தர்களில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்து அப்புறம் பார்க்குறேன் கூட்டம் இருக்குது. சரி வாங்க சாப்பிட போவோம், நமக்கு இன்னும் டைம் கொடுக்கல, அவர் டைம் கொடுப்பார் அப்படின்ட்டு போய் சாப்பிட்றோம் சார். சாப்பிட்டு வர்றோம், 100 ரூபா டிக்கெட்டில் ஆளே இல்லை. சரசரன்னு உள்ள போனோம், முருகன்ட்டு போயிட்டோம். முன்னாடியே போயிட்டோம், சாமியை கும்பிட்டு அப்படியே திரும்பி இந்த சண்முகநாதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்தோம். உங்கள் 3 பேரையும் சண்முகநாதர் உள்ளே கூப்பிட்றாரு வாங்கோ அப்படின்னாரு ஐயர். ஒன்றுமே புரியல. உள்ளே போனோம், எங்கள் 3 பேரையும் வச்சு ஸ்பெஷல் அபிஷேகம் நடந்துச்சு ஐயா. எனக்கு அப்போ தான் தெரியுது ஏதோ முருகனுக்கு நமக்கு ஏதோ கனெக்ட் இருக்குது. சரி ரைட்டு முடிச்சார். அவர் முருகன் மேலே கடந்த ஒரு பட்டை தூக்கி நம்ம மேலே போட்டார். அதில் சந்தனம் இது அந்த இது எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்தாச்சு. நீ திருப்பி இன்னும் நான் போகல, என்னை கூப்பிட்றாருன்னு தெரியல, இன்னும் போகல நான் அவர்கிட்ட. இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ இதுதான் முருகனுக்கும் நமக்குமான கனெக்டான விஷயம் இருக்கணும், அந்த தெய்வத்துக்கும் நமக்கான கனெக்ட் விஷயம் இருக்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம் யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதோ குலதெய்வம் உங்களோட பேசும். எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கு? உங்கள்கிட்ட யார்கிட்ட பேசியிருக்கா? சொல்ல முடியுதா? என்கிட்ட பேசியிருக்கு. நான் சின்ன பிள்ளையிலேயே 8 வயசு 9 வயசுலேயே குலசாமி நாங்கள் பேசுவோம் சார். அப்போல்லாம் இந்த குலதெய்வம் அந்த 5ஆம் இடங்களை பற்றி பேசும்போது பார்த்தோம்னா நான் சொல்வேன் எங்கள் அண்ணன் ஒரு பெரிய ஜோசியர், அவர் இந்த மாதிரி குலசாமி நான் பேசுண்டா அவரை போயிடுவார். சார் அவர் பெரிய ஜோசியர், அவர்கிட்ட ஒரு ஜோதிடம் கூட நான் கற்றுக்கல. நான் ஒரு லைன் வேறு அவர் லைன் வேறு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் பெரிய ஜோசியர். அப்போது எங்கள் அப்பாவோ தாத்தாவோ யாரும் ஜோசியர் இல்லை. இப்போ எப்படியோ வந்துட்டோம். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, எங்களை காத்தங்கச்சினா இல்லை, ஆனால் 2 பேரும் ஜோசியர் ராம்நாட்டில் பாருங்கள். அப்போது இந்த அந்த 5ஆம் இடம்ங்கிறது அடிக்கடி குலதெய்வம் பேசிகிட்டு இருக்கு. நம்மகிட்ட ஏதாவது சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியலை, ஏதாவது ஒன்று நடக்க போனால் முன்னாடி சொல்லுது. அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போது இவர்கிட்ட சொன்னால் இவர் ஜோசியர் இல்லையா, அவர் சொல்லணும்ல, அவர் சொன்னால் பேசுண்டா உன்கிட்ட பேசும் அப்படின்ட்டு போயிடுவார். கண்டுபிடிக்க முடியல. இப்போ இது ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கணும்ல. அப்போ அந்த குலதெய்வத்துக்கு மொட்டை போடணும், முடி போடணும்னா நீங்கள் வெளியில் நின்று தான் போடணும், 1 கிலோமீட்டர் கிட்ட அந்த கோயில்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கோவில் பூசாரி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் பூஜை பண்ணுவோம், நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த சிலை மேலே எந்திரிச்சு போய் பூசாரியை அப்படி உட்கார வச்சுட்டு பூஜை நான் பண்ணுறேன். அந்த சிலைக்கே நான் பண்ணுறேன் சார். இப்போ அந்த கற்ப கிரகத்துக்குள்ளே போய் நிற்கிறேன், பண்ண முடியும். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போக எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அந்த கோயிலில் போய் ஒரு குருதை இருக்கு இல்லையா, நம்ம குருதை எடுப்புன்னு வச்சு பண்ணுவாங்களே ஐயனார் கோயிலில், அந்த குருதையை போய் உடைக்க குலசாமிக்காரனுக்கே கண்டுபிடிச்சு. அந்த மரத்தை வெட்ட பாம்பு தொங்குதுங்கிறான், மரத்தை வெட்டி அந்த கொலையை போட்டால் கொலையை திண்ட ஆடு பூரா சாகுதுங்கிறான். அப்படிப்பட்ட கோயில் இது. அந்த கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறோம். இதுக்கு என்ன அமைப்பு சார் இருக்கணும்? அதைத்தான் சார் நான் ஆய்வு பண்ணேன். என்ன காரணம் இருந்தால் நாம் கற்பகிரகத்தில் போய் பண்ண முடியும்? என்ன காரணம் இருந்தால் சார் சித்தர்கள் ஆசிகள் அப்படின்னு சொல்லுவோம். நான் சித்தர்களை போய் ஒருத்தன் போய் பார்த்ததில்லை, ஆனால் சித்தர்களே எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. அது நான் நினச்சேன், ஏன்னடா எல்லாரும் சித்தரை பார்க்க போகிறோம், நம்ம கனவுல ஒரு நாள் சித்தர் வரலையே. தேனியில் ஒருத்தருக்கு வாஸ்து பார்க்க போனேன் சார். அப்போ கிடச்சிது, அது ஒரு லாட்ஜில் கிடச்சிது. ஒருத்தருக்கு வாஸ்து பார்க்க கூப்பிட்றாரு வெள்ளிக்கிழமை. சொல்கிறேன் சார் வெள்ளிக்கிழமை பிஸியாக இருக்கேன், இங்கே வேலை நிறையா இருக்குது, நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கிச்சிருக்கேன், நீங்கள் தான் வரணும், வந்து தான் பண்ணணும். சார் சொல்கிறேன் சார் என்னால் முடியாது சார்னு சொல்லிட்டேன். அவர் போய் ஒரு சித்தர்கிட்ட வழிபாடு பண்ணுறாரு. 4 மணிக்கு மேலே எனக்கு என்னுடைய எண்ணங்கள் பூரா அந்த தேனிக்கு போகணும்னே தோணுது. 4:30 மணிக்கு அவருக்கு அடித்து சொல்கிறேன், சார் நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன். நைட்டு போகிறேன், அந்த லாட்ஜில் படுத்துருக்கேன். நைட்டு கரெக்டாக 1:30-2 மணிக்கு மேலே சார் ஒரு தாவிலேருந்து ஒரு மேட்டு பகுதியை நோக்கி நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி இருக்குது பஸ்ஸுக்கு. ஒரு வயசானவர் தாடி மீசையோட அப்படியே அழுக்கு சட்டையோட என்னை நோக்கி அப்படி வந்துகிட்டே இருக்கார். அவரை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குது. நான் அவரை தள்ளி விட்டுட்டு பின்னோக்கி போகிறேன், அவர் என்னை நோக்கியே வர்றாரு. நீ பைத்தியம் மாதிரி இருக்க, என்னை விட்டுருங்கிறேன். விடலை. அவர் பின்னாடி போய் கல்லுகளை அள்ளி அவர் மேலே போடுறேன், அது பூரா பூவாக மாறுது. அப்போவும் நான் அவரை சித்தர்னு ஒத்துக்கலை. நான் என்ன சொன்ன தெரியுமா அவரை, டேய் நீ ஒரு சரியான மாயவத்தக்காரனாக இருக்க, என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க, நீ போல. அவர் திரும்பவும் என்னை நோக்கி வர்றாரு. அப்போ நான் ஒரு மேட்டு பகுதியை நோக்கி போய் யாராவது எனக்கு கை கொடுங்க, நான் மேலே வந்துடுறேன், இங்கே ஒரு பைத்தியம் என்னை துரத்துதுங்கிறேன். மேலே கை பிடிச்சி இழுத்தார், அங்கேயும் அவர் தான் இழுத்தார். இங்கே இருந்தவர் அங்கே இருக்கார். மேலே கையை பிடிச்சி மேலே தூக்குறாரு. மேலே போய் பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு ஒரு உணர்வு வருது, சித்தர் ஒருமான என்னை ஆசீர்வதிங்கிறேன். அப்படி அவர் மேலே அவர் அது வரைக்கும் எதுவுமே பேசலை சார். சித்தரெல்லாம் பேச மாட்டாங்க. அவர் கையை தூக்கி என் தலைமையில் வச்சார், அவ்வளோதான். அப்போ ஒரு ஒரே பூவாக கொட்டுது. முழிச்சிட்டேன். அப்போது நம்மை வாஸ்து பார்க்க அழைத்தவர் ஒரு சித்தர் வழிபாட்டுக்காரன்னு அப்பயே உணர்ந்துட்டேன். நைட்லேயே காலையில் அவர் வந்தார். அவர் கூப்பிட்டேன். ஆமாம்
நான் கூப்பிட்டு நீங்கள் வரமாட்டேட்டீங்க. நான் போய் அந்த சித்தர்கிட்ட வழிபாடு பண்ணேன். அந்த சித்தருடைய அந்த இதிலேருந்து ஒரு பூ விழுந்துச்சு. அப்போ நமக்கு வருதி கொடுத்துட்டாருன்னு நினச்சிட்டு, கடவுளே நீங்கள் எப்படியா ஒரு ஆலோசனை சொன்னேன். அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து வெளியே வரேன், நீங்கள் போன அடிச்சு நான் வர்றேன். அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு வச்சோம். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. நேரடியாக நம்ம தொடர்பில் தான் இருக்கார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். இப்போ உங்க சொன்னது மாதிரி அதுதானே வயிற்று பகுதி, அதானே இடுப்பு பகுதி, ஜாயிண்டி தானே. இந்த இடம் கெட்டு போனால் இந்த உடம்பு முழுவதுமே இயங்காது. இயங்குமா? அதுக்கு தானே சார் நமக்கு சொன்னாங்க, குலதெய்வம் என்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது உனக்கு பலன் தராது. நான் திருப்பதியில் போய் வெங்கடாசலபதியை வேண்டிட்டு வந்துட்டேன், எனக்கு பெரிய பலனை தரப்போகிறான்னு சொல்லி கேட்டு வந்தாலும் கூட, அந்த திருப்பதி வெங்கடாசலபதியை நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து பார்ப்பாங்களாம், பித்ருக்களும் குலதெய்வமும் கொலைப்பட்டினியாக கிடந்தா அந்த தெய்வம் அப்படியே ஓடி போயிடும். அப்போ நாம் கும்பிட வேண்டிய தெய்வம் குலதெய்வமும் பித்ருக்களும் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த பித்ருக்களை நிவர்த்தி செய்தால் குழந்தை பிறக்கும். பித்ருக்களுக்குரிய விஷயம் என்ன? அந்த 5ஆம் இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது? 5ஆம் இடத்துல சனி சூரியன் இருக்குது, சனி செவ்வாய் இருக்குது. 5ஆம் இடத்துல அதிபதியும் கெட்டு போயிட்டார். அப்போ கண்டிப்பாக இருக்குல்ல பிரச்சனை. அங்கேயானே இருக்குது. நீங்கள் நிறையா 5ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சனி இருக்குது, அல்லது செவ்வாய் சந்திரன் இருக்குது, அல்லது ராகு இருக்குது. அந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இருக்குது? இல்லை. அப்போது இந்த குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான இடம் 5ஆம் இடமா இருக்குது. குலதெய்வங்கிறது 5ஆம் இடமா இருக்குது. யார் வீட்டில் பிள்ளைகளை குழந்தைகளை அன்பாக வச்சுக்கூட அங்கே குலதெய்வம் இருக்காது. நீங்கள் யாரோட குழந்தையாகவும் இருக்காது. யாராவது ஒரு அப்பா அந்த பிள்ளைய அந்த குழந்தைகள் மேலே பாசம் இல்லாமல் இருக்கணும்னு வச்சுங்க, அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. ரெண்டாவது அந்த வீட்டில் செல்வம் தங்காது சார். குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கணும். நீங்கள் இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, இப்போ இதெல்லாம் இப்போ 4000 பேருக்கு மேலே குழந்தை பிறந்துருச்சு. திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன வழி? அதுக்கான வாய்ப்பை நம்ம அந்த 7ஆம் இடத்தை பிடிக்கிறோம், லக்னாதிபதியை பிடிக்கிறோம். இதுக்கு தான் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொன்னது, இந்த சந்திரனும் சூரியனும் ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா எதுவும் இயங்காது. சரி, அப்போ மற்ற கிரகம் தேவையில்லையா? இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க 1, 5, 9 நல்லா இருந்தால் ஓகே சார், மற்ற எல்லாமே ஜாயிண்ட் ஆகிரும். இன்னும் நிறைய நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் சார். சில நட்சத்திரங்களே சில கிரகங்கள் வாங்கலை சார். அப்போ அந்த நட்சத்திரங்களை இயங்காதுல்ல. இயங்காட்டாலும் 4 கட்டத்தில் 6 கட்டத்தில் கிரகங்கள் இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு கிரகத்தை பார்க்கும், ஏதாவது ஒரு கிரகம் நட்சத்திரத்தில் இருக்கும், எப்படியாவது ஜாயிண்ட் அடிச்சிடும். சரி, நம்ம இன்னும் பார்த்தோன்னா இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பரணி தரணியாலும் சொல்கிறாங்களா, ஊரோரத்தில் ஒரு நஞ்சையும் உத்தரத்தில் ஒரு பிள்ளையும்பாங்க, அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் பொண்ணும்பாங்க. இது 3மே சிறப்புங்கிறீங்களா சார்? பரணி தரணியாலும்னா எத்தனை பேர் பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு 35-40 வயசுக்கு மேலே தான் சார் மேலே வர முடியும் பரணியில். நீங்கள் அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிக்கி சீரழி. ஏன் சொன்னாங்களாம் இந்த 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 பழம்பெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்லாமல் பாசிட்டாக சொல்லி வைப்போம், அப்போ தான் இவங்க உருப்படியாக வருவாங்கன்னு. ஆனால் பிற்காலம் அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இப்போ நிறைய ஒரு பதிவுகள் வருது, நானே பயந்து போய் கிடக்கேன். என்ன பதிவு தெரியுமா? ரேவதி நட்சத்திரக்காரன் போகிறான், அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்றாத யோகம் போகிறான், அவனுக்கு போயிடும். நிறைய யூடியூப்பில் வருது. நான் ரேவதி நட்சத்திரக்காரன்ல, இப்போ எனக்கு பயமாக இருக்குல்ல. இன்றைக்கி பரணி பாரதி சார் சோறு போட்டிருக்காரு, சாப்பிட்ருக்கோமே, அப்படியாவது அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு போட்டுமே. நிறைய வருது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் அடுத்த வீட்டில் சாப்பிடாதீங்க. அப்போ நான் என்ன செய்கிறது? பசிக்குதே, அப்போ நான் இங்கேருந்து இப்போ இங்கே வந்துட்டேனே, எப்படி போகிறது? நிறைய இடத்துல சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் குருவோட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் குரு மூலமாக தான் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு நல்ல குரு மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். அதே குரு புதனோட நட்சத்திரத்தில் இருந்தால் குருவுக்கே உபதேசம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர முடியும். அந்த பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும், கிடைக்கும். இதில் ஒரு லக்கணம், எனக்கு மிதுன லக்கணம் சார். மிதுன லக்கணத்துக்கு 2 பக்கத்துலேயும் பாவக்கிரகங்கள். இப்போ பாவகத்தார் யோகம் வந்துருச்சா? இப்போது மிதுன லக்கணம் 12 சனி, 2 கேது வந்துருச்சா? சரி, அதோடாவது விட்டு தொலை தானே. லக்னாதிபதி போய் பாதகாதிபதி வீட்டில் 7. அது மட்டும் இல்லை, சுக்கிரனோட சேர்ந்து இந்த 2 கிரகமுமே கேதுவோட சாரத்தில். அப்போ என்ன இருக்கும் சார்? எல்லாமே கெட்டு போச்சுல.
லக்கணம் கெட்டு போச்சு, 2 பக்கமும் பாவக்கரங்கள் உட்காந்துருச்சு. லக்னாதிபதி போய் பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துட்டாரு. 5ஆம் இடத்து அதிபதியும் பாதகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அதுவும் கேது சாரத்தில். கேது எனக்கு அவயோகி. என்னோடய ஜாதகத்தை என்னோடய மக மணிமேகலை அம்மா பார்த்துருக்கு. பார்த்துட்டு, ஐயா நீங்கள் 2ஆம் இடத்தை இயக்காதீங்க, உங்களுக்கு அவயோகி. ஆனால் என் வீட்டை சுற்றி பிள்ளையாராக தான் சார் இருக்குது. நான் தெரிஞ்சு வச்சேன், நான் தெரியாமல் வச்சேன், எனக்கே தெரியாது. என் வீட்டில் எங்கே பார்த்தாலும் பிள்ளையாராக தான் இருக்கும். வீட்டை சுற்றி பிள்ளையார், மேலே பிள்ளையார் இருக்கும். பிள்ளையார் ஒட்டி ஒட்டி எங்கே பார்த்தாலும் பிள்ளையாரா, அந்த மேலே டிசைன் எதில் வந்தாலும் பிள்ளையார் தான் வருது. வீட்டினுடைய கதவுலேயே பிள்ளையார் தான் இருக்குது. என்னம்மா செய்யலாம்? விதி. சரி, அபயோகிங்கிறது கேது. பிள்ளையாருக்கும் கேதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ என்ன செய்யலாம்? பிள்ளையாரை வச்சுக்கலாமா வேணாமா? வச்சுக்கலாமா சார்? அவயோகிங்கிறீங்க, வச்சுக்கிற சொல்றீங்க. ம் ம் சரி சார், இப்போ சொல்லுங்கள் சார். ஒரு மனிதனை இயக்குவதற்கு லக்கணம்னா முதல் கடவுள்னு யாரை சொல்கிறோம்? அது யோகியா அவயோகியா என்ன உன் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கோ, விநாயகரை பிடிச்சிக்கிட்டா உன் லக்கணம் இயங்கும். இது மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் புதனோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் லக்கணம் இயங்கும். அதுதானே. இப்போது இந்த 5ஆம் இடம் பலமாக இருக்கிற போது வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறோம். இப்போ 1, 5, 9 பலமாக இருந்தால் சிறப்பு தானே சார் அது. இப்போ 5ஆம் இடமும் லக்னாதிபதியும் கேது சாரத்தில் போயிடுச்சு, அவயோகி சாரத்தில் போயிடுச்சு. 9ஆம் இடத்து அதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. அப்போ எனக்கு யார் தான் உதவி பண்ணுறது? சூரியன் போய் 6ல் இருக்காரு சனி சாரத்தில். என்ன சார் நானா சார்? நான் விருச்சிக ராசியில் இருக்குது சார் சூரியன். அப்போ எந்த மாதம் பிறந்தப்பேன்னு பாருங்கள். அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அதிகமான பணங்கள், பிஸ்னஸ். அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி 2 வேலையும் செஞ்சார். 5ஆம் இடத்துக்குரிய பொருளாதாரத்தையும் தந்தார், 12ஆம் இடத்துக்குரிய விரயத்தையும் தந்தார். அப்படி தானே செய்யும். ஒரு 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும்? 2ஐயும் இயக்குள்ள. அங்கே தான் இருக்குது. ஒரு 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு வாக்குஸ்தானம். வாக்கு உங்களுக்கு வேலை செய்தால் உங்கள் பேச்சை நம்புவான்ல. 6ஆம் இடத்துல சூரியனும் குரு இருந்தால் சார், இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி சொல்லுதா, நண்பர்களை சொல்லுதா? அவர் பாதகாதிபதியாக வருகிற போது மனைவி வழியோ நண்பர்கள் வழியோ நமக்கு சிறப்பாக இருக்காதுங்கிறதையும் சொல்லுதா? ஆனால் இந்த 6ல் குருவும் சூரியன் இருந்தால் எவ்வளோ பெரிய கடன் இருந்தானே சார். பெரிய கடன்காரன் கூட நீங்கள் அங்கேருந்து வந்தானா அங்கேருந்து உங்களை அடிச்சிருவேன், தூக்கிடுன்னு வருவான் சார். 10 அடிக்க கூட உங்களை கண்டனை பம்பிடுவான் சார்னு ஒரு குட் மார்னிங் போட்டு போயிடுவான். மறைஞ்சா அவரது ராசியாதிபதியாக இருக்காரு, அவர் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்காரு. அது சொல்லுவாங்க. அப்போ சூரியன் 6ல் இருக்கிற நம்பி பொண்ணை கொடுறா, அவன் காப்பாற்றிடுவாம்மா. கௌரவத்தை காப்பாற்றுவான். கௌரவம். சூரியன் 6ல் இருக்கிறவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாம். சூரியன் எங்கே இருக்கலாம்? 3, 6, 11 இருந்தால் அவன் சிறப்பானவன். கௌரவம் பார்ப்பான். பொண்டாட்டி பிள்ளையை அடித்து துரத்தினா நம்மளுக்கு கேவலமாக பேசுவான், பயப்படுவான் சார். சூரியனை பொறுத்தளவுலேயே கௌரவம் அந்தஸ்து. மக நட்சத்திரத்தில் ஜெயலலிதா அம்மா பிறந்தாங்கன்னாங்க சார். அவங்களுக்கு எவ்வளோ பேர் சார் பேசுனா, கடைசியில் பிளேட் மேலே பிறந்தா கீழே விழுந்தாங்க சார். ஆம்பளையே போகிறான் பொத்துன்னு விழுந்தாங்களா இல்லையா? காரணம் என்ன? அவருக்குரிய தனி மரியாதை சூரியன் இயக்குனர். அவங்கள பொறுத்தளவில் பணமா காசா மற்ற விஷயம் அதை பற்றி எனக்கு நான் இப்படி தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நான் இப்படி தான். சூரியன் அப்படி தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதோட குருவும் சேர்ந்தா அப்படி இருக்கும். நான் இப்படி தான் அப்படிங்கிறத குருவும் மயங்காது. அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கிரகங்கள் தான் அது. இன்னொரு விஷயம், குருவும் சூரியனும் யார் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அவர்கள் தன்னுடைய மரியாதையை கௌரவத்தை விட்டு இறங்கி போக மாட்டாங்க. சிவராஜ யோகம். சரி, அப்போ சந்திரனும் சூரியன் சேர்ந்துட்டா அமாவாசை யோகம்.
அதையும் வேறு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, சிவசக்தி யோகம்னு சொல்கிறாங்கல்ல. அமாவாசையில் பிறந்தவ எல்லாருமே நல்லா இல்லாமல் போயிட்டாங்களா? சூப்பராக இருக்காங்க. அப்போ சொல்கிறீங்க அம்மா அப்பா நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லா இருக்குமே. அம்மா அப்பா தானே மெயின். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒளியை தரக்கூடிய வலது கண்ணு இடது கண்ணு சார், ஒருத்தன் கண்ணு தானே சார் முக்கியம். ஒரு கண் பார்வை இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் என்னாலும் ஜெயிச்சிடலாம்ல. வலது கண் சூரியனா இடது கண் சந்திரனா, அப்போ ரெண்டுக்கும் ஒளியை தரக்கூடிய கிரகங்கள் எது? சூரியனும் சந்திரனும். இது ரெண்டும் சரியாக இருக்கா? சரி, குருவும் சூரியனும் சரியாக இருக்கா? ஜெயிச்சிருவோம் சார். இப்போ எனக்கு வாக்குப்பளிதம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய ஆய்வு பண்ணி பார்த்தபோது எப்படி கிடைச்சதுன்னா, இந்த 5ஆம் இடத்த அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து, நம்ம பேசுறது பூரா 5ஆம் இடத்தை தான் பேசுகிறோம், நம்ம வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகல. இந்த 5ஆம் இடத்த அதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்கணத்தை பார்ப்பதால் குலதெய்வம் எப்போதும் என் கூடவே இருக்குது. அதானே சார் உண்மை? இருக்குல்ல. சரி, இப்போது சரி, நான் சொல்கிறது பழிக்கணுமே சார், நான் ஏன் சார் இந்த ஜோதிட தொழிலுக்கு வரணும்? எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த ஜோதிடத்தை எனக்கு கொடுத்ததற்கு காரணம் 10ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் இடத்த அதிபதி 10ல், புதன் சாரத்தில், புதனும் 5ஆம் இடத்த அதிபதியும் சேர்ந்து கேது சாரத்தில், கேது வாக்குங்கிற இடத்துல படிப்பை தடுத்துருச்சு. 9th மேலே 10th போகும்போது நின்ட்டேன். படிப்போல சார், அதுக்கு மேலே படிக்க முடியல. படிப்பை தடுத்துருச்சா இல்லையா? தடுத்தது. அப்போது விவசாயம் செஞ்சோம், களை எடுத்தோம், கருது எடுத்தோம், விவசாயம் பயங்கரமாக பண்ணி தான் வாழ்க்கையை மேலே கொண்டு வந்தோம். ரொம்ப நம்ம வீட்டில் சம்பளத்துக்கு தான் ஓடி போயிட்டாங்க. அப்பா பிரசிடண்டாக இருந்தார், கொஞ்சம் நல்லா இருந்த குடும்பங்கள் தான். தொய்வு ஏற்படும் போது அதில் போய் நான் கலப்பையை பிடிச்சி விடுதேன் சார். இன்றைக்கி கம்ப்யூட்டர் பிடிச்சிருக்கோம்ல, பிடிச்சிருக்கோமா இல்லையா? பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நமக்கு மரியாதைங்கிற ஒரு நிலை இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அதான் நிலைமை. யாருக்கெல்லாம் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, 5ஆம் இடம் ராகு கேது இப்படி இருக்கிறதோ, பாதக ஸ்தானத்தில் இருக்கிறதோ, நீங்கள் எல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியேறினால் வாழ்க்கை மேலே வந்துடும். கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. அதுக்காக குலசாமியை கும்பிடாமல் இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த பொது தொண்டு ஒன்று வேணும்ல. அதுக்கு தான் நான் வள்ளி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். முகவை டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அஸ்ட்ரோ டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதில் பேசுறதுக்கே டைம் இல்லை சார். அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுதான் என்னை உலகளவில் கொண்டு போச்சு. 145 நாடுகளில் சாதகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. கொரோனா டயத்துலலாம் வீட்டில் இருந்து பார்க்க முடியல ஜாதகம். இதுவெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக தான் நம்மளை கொண்டு போச்சு, பிரபலப்படுத்துச்சு இல்லையா? காரணம் என்னவாக இருக்கும்? 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவங்களுக்கு மறைமுகமான வருமானம் வரும். 8ல் ராகு யார் சாரத்தில்? சந்திரன் சாரத்தில். அப்போ மறைமுகமான வருமானங்களை கண்டிப்பாக தரும். உலகம் முழுவதும் நம்மளை கொண்டு போச்சா? இப்போ உலகம் முழுவதும் நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கா? மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? நிறைய பேருக்கு பரிகாரங்கள் சொன்னோமா? நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் 5000 பேருக்கு கிடைச்சுன்னா அதில் ஒரு பெரிய பாக்கியம் இருந்துச்சு இல்லையா? அதை என்ன சார்? ஆமாம், 2-5-8 அவ இயங்குதா? அப்போ இதற்கெல்லாம் இந்த 5ஆம் இடம் என்ற ஒரு பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அது மறைமுகமாக வேலை செய்யும். நீங்கள் சரி, நமக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, டக்குன்னு மாற்றிக்கோங்க. இந்த 5ஆம் இடத்து அதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதியோட லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்கணத்தை பார்க்கிறார். ஜெயிச்சிட்டீங்க. உங்கள் கூட எப்போவுமே குலதெய்வம் இருக்கும். நைட்டு அன்டயத்தில் 1 மணி 2 மணிக்கு போனால் என் பின்னாடி அது என்னன்னே தெரியல எனக்கு, அந்த ஒரு உணர்வு அப்படியே மல்லிகைப்பூ வாசம் அப்படியே கமன்னு வரும். 1:30 மணிக்கு போகிறமே நானே ஆந்தி போயிட்டுருப்பேன். பின்னாடி என்னடா இப்போ கமன்னு வருஷம் வரும். சுற்றி பார்ப்பேன், ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்கு போயிடுவேன், நின்றோம். மறுநாள் நடத்த திரும்பி பார்ப்பேன், ஒன்றுமே இருக்காது. சார் நான் போய் வீடு கட்டி ஆனால் எந்த இடத்தில் நான் இருந்தாலும் அங்கே தெரிஞ்சிடும் சார். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னொரு மதத்தை சேர்ந்தவர், இந்து மதம் இல்லை, அவர் வீட்டில் அவர் இந்த கசாப்புக்காக ஆடு குட்டி கொடுக்குறவர். அந்த ஆட்டுக்குட்டி தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு 10 குட்டி 8 குட்டி சாகுது. அப்போ 100 உருப்படி மேலே செத்து போச்சு. நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே மை மாந்திரம்லாம் பண்ணி கட்டுறாங்க. ஏன்னா அது கட்டணும்ல, அதை நிற்கணும்ல. அப்படி இடத்தையும் மாத்திரம் நிற்கலை. இவர் யாரோ சொல்லி நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு.
நம்ம தொடர்ந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். 4:30 மணி எடுத்து பார்க்குறோம். அவர் காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்துருக்காரு. என்னடா இவர் காலையில் வந்தார் இன்னும் உட்காந்துருக்காரு. நான் தான் கூப்பிட்டு கேட்டேன் அவர் 4:30 மணி போல் எல்லாம் முடிச்சுட்டு, என்னங்க உட்காந்துருக்கேன். ஐயா நான் வந்து ஜாதகம் பார்க்க வரலைங்க ஐயா, நான் வந்து முஸ்லீமில் சேர்ந்தவன், நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஆடு சாகுது, இதை நிறுத்தணும் நீங்கள். ஐயா நான் மைய மாந்திரம்லாம் பண்ணுறேன், இல்லை ஜாதகம் தான் பார்க்குறேன். இல்லை உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களால் முடியும், நீங்கள் இதை செய்யணும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு விழுந்து இருக்கல, அழுக ஆரம்பிச்சிட்டார். எனக்கு வேறு மாட்டுத்துள்ளே இல்லை, இது எப்படியாவது காப்பாற்றுங்க. சரி நம்ம அந்த மாதிரி வரும்போது அந்த நம்ம மனசு இலகிரும்ல. சரின்னு சொல்லி அவங்க தம்பியை விட்டு வேறு கார் எடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். அந்த ஸ்பாட்டில் போய் இடத்த அப்படியே சுற்றும் போது அந்த கன்னி முள்ளில் போய் நிற்கும் போது என் உடம்பெல்லாம் அப்படியே பரபரன்னு அப்படியே சார் இது வரும் சார், நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல, எனக்கு வரும். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மூளைக்கு நேரம் ஒரு முனியையா கோயில் இருக்குது அப்படின்னு. முனியப்ப சாமி இருக்குன்னு. ஆமான்னார், இருக்குன்னு சொன்னாங்க அப்படி. சரி ஒன்று செய்ய முடியுமா, அவருக்கு ஒரு 2 குட்டியை நீங்கள் அவருக்கு நேர்ந்து விட்டுருங்க, விட்டாச்சு. ஒரு 2-3 பொருள்களை வந்து முன்னி சுற்றி தொளிக்க சொன்னோம். ஒரு 5 பொருளை சேர்த்து வாசலில் கட்ட சொன்னோம். வந்துட்டோம், அவ்வளோதான். 2 மாதம் ஆச்சு, ஒரு குட்டியோட சாகலை, ஒரு குட்டியோட சாகலை. சார் இது எப்படி நடந்துச்சு? நீங்கள் கிரகத்தையும் தெய்வத்தையும் இயக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெய்வமும் கிரகமும் உங்கள் பின்னாடியே வரும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ நடக்கும், செய்கிறது நடக்கும். வாஸ்துங்கிறது நீங்கள் இப்போ பரணி பாரதி ஐயா வந்து அவருடைய ரசிகரை நான் மாறினதுக்கு காரணம் ஒரே ஒரு வீடியோ. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்குறேன். பார்த்துட்டு உடனே அடித்து பேசுகிறேன் அவர்கிட்ட, சூப்பருங்கய்யா, நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குய்யா. ஏன்னா ஒரு எல்லோரும் வாஸ்தை பற்றி பேசுகிறோம், எல்லோரும் வாஸ்து பார்க்குறோம், எல்லோரும் வாஸ்துக்கு தான் வீடியோ போடுறோம். ஒரு விளக்கம் சொல்லணும்ல. ஒரு மூளையை பற்றி சொன்னாங்கன்னா அந்த மூளையில் என்ன இருக்குங்கிறத ஆணி வேறு அக்கு வேறு அக்கக்கா தூக்கி வைக்க முடியுமா? அந்த விஷயத்தை அப்படியே வைக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் யார் வீடியோ பெரும்பாலும் பார்க்குறதில்ல, ஆனால் பார்த்து பிடிச்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட பேசிடுவேன். அப்போ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் வீடியோ நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் ஒரு வீடியோ போடுறான்னா ஒரு விஷயம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, வீடியோ நிறைய போடுறாங்க, நீங்கள் அதை சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நிற்கணும்னா, முதல்ல வாக்கு பழிக்கணும்னா குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. சனி கேது குரு 3 தொடர்பு இல்லாமல் உங்கள் வாக்கு பலிக்காது. 2ஆம் இடத்து சம்மந்தப்படாமல் வாக்கு பலிக்காது. ஒரு வீட்டில் புடதி நரம்பு அந்து போச்சு, அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வருது. என் வீட்டை வந்து பார்க்கணும், 2 மாதம் ஆச்சு அந்த வீட்டுக்கு போனேன். 2 மாதம் கழிச்சு அந்த வீட்டை போய் பார்க்குறேன் சார். எனக்கு அந்த உணர்வு இருக்கும். இப்படி அந்த வீட்டை சுற்றி வந்து கன்னி முள்ள வந்து நிற்கும்போது இப்படி கண்ணை மூடினா ஒருத்தர் சூலாயத்தோடு வந்து அப்படி நிற்கிறார், என்னை குத்துற மாதிரி நிற்கிறார், திறந்தா இல்லை. இது ஒரு அமானுஷ்ய சக்தி எனக்கு இருக்குது. அது எப்படியோ கடவுள் கொடுத்த பாக்கியம். இதுக்கு நேர் ஒரு முனியையா கோயில் இருக்கான்னு அவர் கேட்குறேன். அவர் ஆமான்னார். அவங்க மாமனார், இது போகிற வழி இல்லையா? ஆமாம், அதைத்தான் நான் அந்த இடத்துக்கான நான் சேர்ந்து ஆளுக்கு 5 அடியாக பகுந்துட்டோங்கிறாரு. எப்படி 10 அடியை 2 பகுந்து அடைச்சிட்டான். விடுமா அவங்கள? பின்னாடி இருக்கிறவங்க பொண்டாட்டி செத்து போச்சு, அவன் வீட்டை கட்டிட்டான். இவர் நான் சொன்ன விஷயம் என்ன, இந்த 5 அடியை தள்ளி போட்டுக்க, உன் வீட்டுக்கு அவர் வரமாட்டார். தள்ளி போட்டதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய அந்த நரம்பு பிரச்சனை நின்றுச்சு. அந்த ஓங்கி மிதிக்கவான்னு சொன்ன வார்த்தையும் நின்றுச்சு. இது போக இன்னும் சில விஷயங்களில் வீட்டில் வாஸ்து வரும். சார் என் வீட்டில் நைட்டில் உருமல் சத்தம் கேட்குது, ஒரு உருமல் வருது. ஐயா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. என்னமா அது பண்ணுதா? ஒன்றும் பண்ணலை. அப்போ என்னையா இருக்குது? என்னமோ பண்ணுது. நானும் எவ்வளோ பேர் வச்சுட்டேன், குறிக்கோடாங்கலாம் வச்சு அடித்தேன். சார் குறிக்கோடாங்க இந்த தகடு இருக்குன்னு எடுக்கிறாங்க இல்லையா? ஏன் ஒய்ஃபோட அக்கா வீட்டில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, குறி அடிச்சுட்டு இங்கே தகடு இருக்குன்னு. நான் ஒரு பேர் சரி சொல்லி நான் சொல்லி கேட்க மாட்டேன். நான் போய் சொல்லுவேன், அங்கே ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் இல்லைன்னு. அந்த குடி கோடாங்கி சொல்கிறார், முதல்ல இவரை போக சொல்லுங்க, எனக்கு சாமி வர மாட்டேங்க. நான் வந்துட்டேன், விதி இவனுக்கு பணம் கொடுக்கணும் விதி இருக்குது, நம்ம என்ன முடியும்? 30 நேரத்தை வாங்கிட்டு அவர் தகடு எடுத்துன்னு போயிட்டார். அந்த தகடை எடுத்தவர் எனக்கு முடியலன்னு என்கிட்ட வர்றாரு. ஏன் மதினியா வீட்டிலே போய் 30 நேரத்தை வாங்கிட்டு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றாரு. அண்ணா இது எனக்கு எங்கள் தொழில்னா தகடெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தகடெல்லாம் இல்லை சார். தகடு எடுக்கணும்னு சொல்கிறவங்க அப்புறம் என்கிட்ட வர்றாங்க சார், நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒருத்தர் சாமி வருது, உங்களுக்கு வரலை, நின்றுச்சு 2 வருஷம், என்கிட்ட வாங்க, ஓங்கி ஒரு அடி அடிச்சா உங்களுக்கு சாமி வந்துடும். முனியப்ப சாமி கோயில் யாராவது மேலே ஏறி போய் பூஜை பண்ண முடியுமா? நான் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய முனியா இருந்தாலும் சரி. நான் போய் வீடு கட்டி குடியிருக்கேன். இந்த 5ஆம் இடம் பலம், அந்த 5ஆம் இடத்தினுடைய அணுக்கரங்க 5ஆம் இடத்துல லக்னாதிபதி சேர்ந்துருந்தா நீங்கள் முனியையா கருப்பையா எவ்வளவு கடுமையான தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களோட பேசும். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம், அந்த தெய்வம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. எங்கள் வீடு கட்டியிருக்கோம், அந்த ஏரியாவில் போய் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் சார். ஒரு 7ஆவது நாள் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆள் முரட்டால் தலப்பா கட்டி ஓடுறார்.
அப்போ நமக்கு தோணுது அங்கே என்னமோ இருக்குது. சரி, அதை விட்டாச்சு. ஒரு 15ஆவது நாள் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டாரு. கனவுல தான் எல்லாம் நடக்குது. அப்போ அந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா யாரோ வந்திருக்காங்க, டீ கொடுக்க சொல்லணும். இல்லை, அவங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் பழைய கஞ்சி வேணுமான்னு. உள்ளே போய் பார்க்குறாங்க. சொல்லு சார், இந்த ஏரியாவில் இது பூரா என் ஏரியா, என்னை வந்து யாருமே மதிக்கிறதில்ல, இவங்களை எல்லாத்தையும் சங்கிலையும் மிதிப்பேங்குது. அப்படி இருக்கிற போது, அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது, உங்களுக்கு தெய்வம் துணையாக இருந்தால் உங்கள் பின்னாடி நிற்கும். என்னோட ஒரு சாட்டையை கொடுத்து அவனை அட்றாங்குது. அடித்து ஒரு 2 பரலாங்க வரட்டிட்டேன். மறுநாள் பார்த்தேன், இங்கே என்னமோ இருக்குது, அது காலில் போய் விழுந்துருவான், நமக்கு எதுக்கு இது வம்பு. காலில் போய் கேட்டேன். அதுக்கு நேரம் மேரைக்கு ஒரு காஞ்சாமணி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. விறுவிறுன்னு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போனேன். மாலையை போட்டேன், பொங்கலை வச்சேன், சாமியை கும்பிட்டேன். இப்போ அந்த கோயிலுக்கு வருஷம் நானே ஏறி அந்த சிலையில் அபிஷேகம் பண்ணுறேன். அந்த முனியை எந்த தெய்வம் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் பின்னாடி வரும், பச்சைப்பழம் மாதிரி. அந்த அமைப்பு வரணும்னா 5ஆம் இடம் லக்னாதிபதி, இந்த 2, 12 தொடர் வந்தால் போதும் சார், நீங்கள் சொல்கிற வாக்கு பலிக்கும். அப்போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நாம் இப்போ ஒரு பரிகாரம் கூட சொன்னேன்ல, இந்த பரிகாரத்தை தாராளமாக சொல்லலாம், கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னு கூட என்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம், சொல்லலாம், இன்னும் நிறையா பேசலாம். ஆனால் ஐயா மணி 6 ஆகி போச்சு. ஐயா எவ்வளோ டைம் ஆயிடுச்சு பாருங்க. பேசிகிட்டே இருந்தால் போயிட்டே இருப்போம். ரைட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில்ல. ஏன்னா பரணி பாரதி ஐயாவை பற்றி நம்ம சொல்லணுன்னா அவர்கிட்ட ரொம்ப நம்ம புகழ்ந்தெல்லாம் பேசலாம். அவர் புகழ்ச்சியெல்லாம் விரும்பாத ஆள், போய்கிட்டே இருக்கிறவர் தான். இன்றைய தினம் நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமையை கூப்பிட்டாரா? இன்னொரு விஷயம், இன்றைக்கி தான் உங்களை கூப்பிடணும் டயம் இருந்திருக்குங்கய்யா. அந்த கொடுப்பனை எங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்திருக்காங்க தான் இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்கோம் உங்களை எல்லாத்தையும். ஆனால் அவர் சொல்லிட்டார் அன்றைக்கி அந்த கொடுப்பனை இருந்திருக்குங்கய்யா, அதனால தான் உங்களை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு சரியாக அமையாத போது அந்த வீட்டில் இருப்பவர்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவர் கையில் எடுத்துருக்கார் பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போங்களேன், அந்த வீட்டை விட்டு வெளியே வர மனசு வராது. அவ்வளோ அழகாக எந்த இடத்துலையும் அங்கங்கே எதுவும் கிடைக்காது, நீட்டாக இருக்கும். பார்க்கவே அந்த வீட்டில் பேசிகிட்டு இருந்தோன்னா கூட அந்த வீட்டை விட்டு வெளியே ரொம்ப வாசனையாக வச்சுருப்பாங்க. சில வீட்டுகளில் போனீங்கன்னா ஒரே துர்நாற்றமாக வாட வரும். அங்கே நிற்போமா, அப்போ இங்கே என்ன இருக்கும் சார்? ஒரு வீட்டுகளில் வாஸ்து பார்க்க போகிறதுல கூட அவர் அக்யூரேட்டாக பண்ணுறாரு. நாங்களாம் அந்தளவுக்கு பண்ணலை. நாங்கள் போகிற 4 மூலையும் சுற்றுறோம், என்ன பிரச்சனை இருக்குன்னு அது சரி பண்ணிட்டு வந்துடுறோம். அவரை அப்படியே மெஷர்மெண்ட் பிடிச்ச மாதிரி. அவரை ஒரு தடவை கூட கேட்டேண்ணா ஒருத்தர்கிட்ட, சார் அவர் கோயில் சிற்பியாக கண்டு இருந்தாரான்னு கேட்டேன். ஆனால் எந்த நண்பர்களும் அதுக்கு பதில் சொல்லலை. ஆனால் அவரே தான் அன்றைக்கி சொன்னார், ஐயா நான் அந்த கட்டட வேலைகள் கோவில் வேலைகள்லாம் பார்த்துருக்கேன் ஐயா அப்படின்னு. வந்துருச்சா? இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கட்டட வேலைகள் அந்த சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க தான் அந்த அக்யூரேட்டாக அந்த அளவு எடுக்க முடியும். நம்மளால் எடுத்துட முடியுமா? முடியாது. அப்போ அதை கரெக்டாக எடுத்து அதை மேட்ச் பண்ணும்போது அந்த வீடு நல்லா தானே இருக்கும். ஒரு கோவிலில் ராஜகோபுரத்தை கட்டிட்டாங்க, நின்று போச்சு, ஊரில் பிரச்சனை, ஊரே திரண்டு வருது. நான் கொஞ்சம் அந்த மேல் அளவையும் கீழ் அளவையும் பார்த்துட்டு இந்த கோபுரத்துக்கு இன்னும் ஒரு அடியை கூட்டுங்களேன் அப்படின்னு சொன்னேன். கூட்டினாங்க, முடிஞ்சிருச்சு வேலை. சார் அதை ஒரு கோடாங்கி பச்சை பானையை வச்சு பதிச்சு உருட்டியிருக்காங்க சார் அந்த ஊரில் பணத்தை. உருட்டி அது இருக்குல்ல நம்மகிட்ட. ஆனால் அந்த ஒரு அடி கோபுரத்தில் உயர்த்தினோன்னா கோபுரம் முடிஞ்சு வச்சு. அப்புறம் நம்ம அளவுகள் கூட பெரியவங்க நிறையா கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு. மாதிரி வீடு நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வீடு நன்றாக இருக்க வேண்டுமானால் நம் ஜாதகத்தில் 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் இங்கே கெட்டு போச்சுன்னா வீட்டில் நீங்கள் 4ஆம், நான் வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவேன், நீ கிணறு இந்த மண்ணில் போட்டிருக்க, ஆமாம் முதல்ல தூக்கு. அப்போ ஜாதகத்தில் தெரியும் சார், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜாதகத்தில் கிணறை மாற்றி போட்டிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தண்ணி எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 சந்திரனோட ராகு சேர்ந்துருந்தாலோ, அந்த 4ஆம் இடம் கெட்டு போய் நீர்க்கரகத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கும். இங்கே சொல்லிப்படலாம், நீங்கள் கரெக்டாக இருக்கும் சார். 4ஆம் இடம் சுக்கிரன், கேது சாரம் வாங்கியிருக்கு. 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது? அது நீர்க்கரகமாக என்ன ராசி அது? கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு பகுதியில் வெட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கேதுக்கு பேர் என்ன சார்? கயர்.
கயிறு இறுக்கமாக இருக்கும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூளை வெட்டு பகுதி இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதே ராகு சேர்ந்துருந்தால் தண்ணி சம்மந்தோட பிரச்சனை இருக்கும். கிணறு செப்டிட் எங்கே ஏதாவது மாற்றி போட்டுப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நன்றிங்கய்யா, எங்களை இந்த விழாவுக்கு அழைத்து இவ்வளவு சிறப்பான அளவில் கடைசியாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக பேச வைத்ததற்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மென்மேலும் இவருடைய இந்த பணி தொடரணும், நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய பேசணும். ரொம்ப மகிழ்ச்சிகரமான இந்த நாள், பொன்னான நாள் இன்னும் திரும்ப நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இவருடைய பொருளாதார வளர்ச்சியும் சரி, இவருடைய இந்த விஷயம் சரி, நம்ம ஜோதிட சம்மந்தப்பட்ட வாஸ்து இன்னும் வளரணும் சார். நிறைய பேர் கொண்டு வராரு இல்லையா? என்கிட்ட சொல்லுவார், ஐயா நீங்கள் நிறைய கருத்தரங்களுக்கு வந்திருக்கீங்க, நிறைய வந்திருப்பீங்க, ஆனால் எங்கள் கருத்தரங்களுக்கு நீங்கள் வந்ததில்லை, வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அந்த ஒரு கொடுப்பனை கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் எல்லாருக்குமே அந்த ராமநாத சாமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 97 35 41 37. மறுபடியும் சொல்லிடுறேன், 95 97 35 41 37. நன்றி.